Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.1ல 6th question பார்க்கலாம். question என்னன்னா solve the equation. அதாவது ஒரு equation கொடுத்திருக்காங்க x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0. So the equation வந்து solve பண்ணனும். If it is given that two of its roots are in the ratio 3:2. So அதோட rootsல ரெண்டு roots என்ன சொல்லிருக்காங்கன்னா ratio 3:2 ratioல இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. First இந்த equation எழுதிக்கலாம். அதாவது x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த 3 rootsல 2 roots வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னா 3:2. அப்போ ஒரு ரூட்டை நம்ம 3 alpha அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொரு ரூட்டை நம்ம 2 alpha அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்க இன்னொரு ரூட்டை நம்ம பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ let 3 alpha, 2 alpha and beta be the roots of the equation. First நம்ம sum of the roots கண்டுபிடிக்கலாம். அதாவது 3 alpha plus 2 alpha plus beta. So sum of the roots நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? minus b by a. So இந்த equation மூலமா a ஓட வேல்யூ என்ன 1, b ஓட வேல்யூ என்ன minus 9, c ஓட வேல்யூ என்ன 14, d ஓட வேல்யூ என்ன 24. அப்போ minus b by a னா minus of b ஓட வேல்யூ என்ன minus 9 by a ஓட வேல்யூ என்ன 1. So answer என்ன 9. So sum of the roots அதாவது 3 alpha plus 2 alpha plus beta equal to 9 னா 3 alpha plus 2 alpha என்ன 5 alpha. அப்போ 5 alpha plus beta equal to 9 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம first equation எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம sum of the products of two roots taken at a time. Product of two roots னா 3 alpha into 2 alpha, அதே மாதிரி 2 alpha into beta, அதே மாதிரி 3 alpha into beta. ஸோ product of two roots. ஸோ இதோட sum. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா c by a. இங்கே c ஓட வேல்யூ என்ன 14. அப்போ 14 by a ஓட வேல்யூ என்ன 1. 14 by 1 என்ன 14 தான். அப்போ 3 alpha into 2 alpha என்ன 6 alpha square plus 2 alpha into beta வந்து plus 2 alpha into beta plus 3 alpha into beta வந்து plus 3 alpha into beta equal to 14. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 alpha into beta அப்படின்னு வரும். அப்போ 6 alpha square plus 5 alpha into beta equal to 14. ஸோ இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது 3 alpha into 2 alpha into beta. ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? மைனஸ் d by a. ஸோ இங்கே மைனஸ் d ஓட வேல்யூ என்ன 24 by a ஓட வேல்யூ என்ன 1. ஸோ 3 alpha into 2 alpha into beta அப்போ என்ன வரும் 6 alpha square beta equal to minus 24. ஸோ இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 5 alpha plus beta equal to 9. ஸோ இது மூலமாக நம்ம பீட்டா என்ன சொல்லலாம் 9 minus 5 alpha அப்படின்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தது 6 alpha square plus 5 alpha into beta equal to 14 அப்படின்னு இருந்ததா. அப்போ 6 alpha square plus 5 alpha into betaன்னு வர இடத்துல நம்ம 9 minus 5 alpha அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் equal to 14. அப்போ 6 alpha square இது உள்ளார மல்டிப்ளை ஆனீங்கன்னா 5 into 9 என்ன 45. அப்போ 45 alpha 5 into minus 5 அப்போ minus 25 alpha square அப்படின்னு வரும் equal to 14. அப்போ 6 alpha square minus 25 alpha square என்ன வரும் minus 19 alpha square plus 45 alpha. இந்த 14 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 14 equal to 0. இப்போ இங்கே மைனஸ் 19 ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது. இப்போ 19 ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு மாற்றினோன்னா மற்றதுக்கும் சைன் மாறும். அப்போ மைனஸ் 45 ஆல்ஃபா ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போது 19 into 14. ஸோ இது நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 19 அப்படியே எழுதிக்கோங்க. 14 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இங்கே 7ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே மீதி என்ன 19, இது வந்து இன்ட்டு 7 into 1 தான். அப்போது இங்கே வெறும் 19 தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 19 என்ன 38, அதே மாதிரி 7. ஏன்னா நம்மளுக்கு வந்து 45 அப்படின்னு வரணும். ஏன்னா எந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 19 into 14 வரும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 45. மைனஸ் 45ன்றதுனால மைனஸ் 38 மைனஸ் 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மைனஸ் 38 மைனஸ் 7 ஆட் பண்ணிங்கன்னா minus 45 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19 into 14 வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் 19 alpha square minus 45 alphaவை minus 38 alpha minus 7 alpha அப்படின்னு எழுதலாம் plus 14 equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 19 ஆல்ஃபாவை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் ஆல்ஃபா மைனஸ் 2 அப்படின்னு வரும்.
இப்போ அடுத்த ரெண்டு டேர்மில் -7 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஆல்ஃபா மைனஸ் 2 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. அப்போது 19 ஆல்ஃபா மைனஸ் 7 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்? 19 ஆல்ஃபா மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 19 ஆல்ஃபா மைனஸ் 7 ஈக்குவல் டு 0னா அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும்? 7/19. அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 2. இப்போ நம்மளுக்கு 2 ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. இப்போது 2 ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிருக்கிறதுனால இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் சப்போஸ் இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2னா அப்போது 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதான ரூட்ஸ். அப்போது ஃபர்ஸ்ட் 3 ஆல்ஃபானா 3 × 2 என்ன? 6. அதுக்கப்புறம் 2 ஆல்ஃபா அப்போ 2 × 2 வந்து என்ன? 4. அதுக்கப்புறம் பீட்டா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? பீட்டா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 ஆல்ஃபா. அப்போது 9 மைனஸ் 5 × 2 அப்போது 9 மைனஸ் 10 என்ன வரும்? -1. ஸோ இதான் வந்து ரூட்ஸோட வேல்யூ. சப்போஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2னா இப்போது அடுத்த கேஸ் இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 7/19 அப்போ பீட்டா வந்து என்ன? 9 மைனஸ் 5 × ஆல்ஃபா. அப்போது 9 மைனஸ் 5 × 7/19 which is equal to 9 minus 5 into 7 என்ன வரும்? -35/19. இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 19 into 9 வந்து 171. அப்போ 171 minus 35/19. 171 minus 35 என்ன வரும்? 136. அப்போது 136/19. ஸோ இதான் வந்து பீட்டாவோட வேல்யூ. அடுத்து நம்ம 3 ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். 3 ஆல்ஃபானா 3 × 7/19. 3 × 7 என்ன? 21. அப்போது 21/19. ஸோ 3 ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 21/19. அடுத்து 2 ஆல்ஃபா அப்போ 2 × 7/19 என்ன? 14/19. ஸோ ரூட்ஸ் வந்து என்ன? 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா பீட்டா. வேல்யூஸ் என்ன? 21/19 14/19 அதுக்கப்புறம் 136/19. ஸோ இதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.